யாரையா தாங்கள்? அண்ணன். ஓ, பெண்ணுக்கு தமையன். துஷ்டத்துவ மன்னர். உண்மைதான். சரி, இல்ல வளைக்கணுமா? இந்த வில்லை உன்னால் வளைக்க முடியுமா? அடாடே. ஆமா. சரி, குடி. ஆகட்டும். நானே வளைக்குடன் பார், இந்த வில்லை நானே வளைக்குடன் பார். 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 அடாடாடாடாடாடா. ஓய் மச்சான். மச்சானா? ஆ. எதற்காக மண்டிட்டு இங்க நிக்கிறேன்? ஏன்னா உன் தங்க என் தங்கை என்னையே ஓரகடால பாக்குது. என்னது பரம்பரை அழகி. அதனால என் தங்கை உன்னை விடாம பார்த்து கொண்டிருக்க. பரம்பரை அழகி. அழகியோ? ஆமா. அச்சா நல்லா இருக்கு. அழகு பார். ஆமா. மந்தாரத்தை வளைக்க போனாலும் மந்தாரத்தை வளைக்க போனாலும் என்னத்தை மத்தாலும் எப்படி யாராலும் என்னத்தை மத்தாலும் எப்படி யாராலும் மத்தாலும் எப்படி யாராலும் என்னத்தை மத்தாலும் எப்படி யாராலும் அடுத்த மதியிலே கண்டறிக்க ஒரு தூரே எத்தனை வீரமாக பேசினாயே. இந்த வெள்ளி வளைக்க முடியாது நீ. வயசான எனக்கு அந்த வேலை எல்லாம் அரசர் வந்திருக்காங்க. இந்த ஜகுனி வில்ல வளைக்கலன்னு நாட்டு மக்கள் தப்பா நினைக்க போறாங்கன்னு அதனால கும்பல்ல நானும் இறங்கி பெருமைக்காக இறங்கினாய். அதேதான். ஒரு புறமா போய் அமரு. அப்படி அமர்றா. ஆகட்டும். துஷ்டத்துவ மன்னரே, யாரையா நீ? இந்த வில்லை நான் வளைக்க வேண்டுமா? இந்த வில்லை நான் வளைக்க வேண்டுமா என்று கேட்டு விளக்கில் வந்து நிற்கிறாயே. வில்லை வளைக்க வேண்டும் என்று தானே இங்கன்னு வந்தாய் நீ. அப்படியா? சரி, வளைச்சுட்டா போது. இந்த வில்லை வளைப்பாய? என்ன அப்படி கேட்கின்றாய்? சரி, பக்கத்தில் இருப்பது யாரு? பக்கத்தில் இருக்கக்கூடியவள் தாதி பெண்கள். சரி, உன் தங்கச்சி வேணாம், பக்கத்தில் இருக்கிறவர் அபி, அவளை இன்னும் போயிடுறேன். ஓ, வந்த உடனே கண்ணு அங்கதான் இருக்குது அவனுக்கு. ஆமா, புண்ணு பச்சுவாங்க, நல்ல உடம்ப புண்ணு கட்டுவாங்க. ஜாக்கிரதையா வந்த பெண்ணை பார்த்து வில்லு வளைக்கிற வேலைப்பார். அப்படியா கட்டும்? வில்லை வளைக்க திறமை இல்லை மச்சனா என்று சொல்றாயே. போய் வர புறமா அமரியா. வில்லு வந்ததா? வில்லை வளைக்க உள்ளாகாது. சரி, நான் டிபன் சாப்பிட்டு வந்து வளைக்கிறீங்க. மச்சான் ஓய். யாரையா நீ? சிங்ககுடி சிசுபாலன். அடடி. சேது நாட்டாள மன்னனா? ஆமா ஆமா. சரி சரி. இந்த வில்லை உன்னால் வளைக்க முடியுமா? முடியுமாவா? பொண்ணு முதல்ல பேசுமா. என்னது? பொண்ணு பேசுமா. நீ வில்லை வளைப்பதற்கு என்னுடைய தங்கை பேசுவாளா என்று வேறு கேட்கிறாயா? என் தங்கையானவள் நல்ல முறையோடு பேசுவார். எந்த வில்லை நான் வளைப்பேன் பானலியை மறையிலே. எந்த வில்லை நான் வளைப்பேன் பானலியை
ஏய், என்ன போய் பாக்குற? ஏன்னா ஏய், பொண்ணு ஏன் நடக்க மாட்டேங்கயா? பெண்ணு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? ஆமா, ஆமா. நீ வில்லை வளைத்த பின்பு பெண்பானால் உன் எழுத்து உன் பெண்ணே வந்து கொண்டிருப்பார். ஏய், பொண்ணு அப்பையோ தோக்கறா மகாராஜா என்ன கொண்டாடுற வெளிய? மகாராஜா ஏய், குடிகார புள்ளருக்கு வந்து போவோம் அது மாதிரி பாத்துக்கிறேன் புரியாத இது மன்னல் மன்னல் பாதிக்க தூயவில்லை நவரைப்பே தோட்டமா இத்தனை நேரமாகி உன் பெண்ணு தங்க ஓமையா நொண்டியான்னு கேட்டிருந்தியே, வில்லை வளைக்க முடியாத நீ ஏன் இங்க வந்து நின்னு? ஓய் அப்புறம் மச்சான் வா சாப்பிட்டு வா. மச்சானா? எத்தனை வந்துட்டாலும் தோற்றிட்டாலும் இகச்சி அண்ணு புகச்சி அண்ணு வீர மண்ணு மாலை மண்ணு துறை தூரி வந்து பார்த்தாலும் புரிஞ்சது மகானே ஆனார்கள் என் வித்தை என்ன வீரம் என்ன ஆண்மை என்ன துறை துறை யோக தோன்றினே அத்தினாபுரத்து வேந்த துரியோதனன் ஏய், இந்த வில்லை நீ வளைத்து விடுவாயா? கொடு. நொடிக்குள்ளே வலை குரல் பார் இந்த விலை 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 நொடிக்குள்ளே வலை குரல் பிடி குரல் சபாதையை 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 வளர்ந்துதா இல்லையா? முத்தஞ்சு கூட வளர்ந்துதா இல்லையா? பிடித்திருக்கும் தோற்றத்தை பார்த்தால் வில்லை இப்பே வளைச்சு ஒடிக்க துளியை காண்டு ஜலமிரண்டி ஒடிக்க துளியை காண்டு ஒடிக்க துளியை காண்டு ஜலமிரண்டி ஒடிக்க துளியை காண்டு ஜலமிரண்டி ஓடி வர பயம் கொண்டே ஓடி வர பயம் கொண்டே ஓடி வர பயம் கொண்டே இந்த வில்ல நானா வளைக்கிறது 56 நாட்டுக்கு ராஜா நான் போய் அந்த வில்ல வளைக்கிறது அதனாலே பாக்குற மக்கள் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? ஒரு 56 நாட்டுக்கு ராஜா ஒரு கேவலம் இந்த வில்ல போய் வளைச்சு ஒரு பெண்ணை மாலை சுடணுமாயா? அப்படி நினைச்சிருக்கக்கூடிய நீ இங்க வராம இருந்திருக்கலாம். யாரு ராஜா ஒரு பெருமகதி ஆளுங்க மானகாட்டும் ஊருக்கு தெரியுமா? யார் சொல்லிக்கிற? 56 நாட்டுக்கு ராஜா எனக்கு நிருபம் கொடுக்க அனுப்பலன்னா நான் சும்மா இருப்பேனா? அதனால வந்து ஆனா இந்த வில்லை வளைத்து தான் நான் இந்த பெண்ணை மாலை சுடணும். அப்பேர் கொண்ட பெண்ணே எனக்கு வேணாம். ஏன் வந்தியா? ராஜான்ற பெருமையா 2000 கட்ட ஒரு 10 கட்டி எடுத்து போனா எந்த பெண்ணா இருந்தாலும் என் முன்னாடி வரா. எனக்கு அந்த பெண்ணு இந்த பெண்ணு வேணாம். இந்த வில்லையை நான் வளைக்க போறதுல போயா போய் வா போய் வா. துஷ்டத்தை மன்னரே நீ எந்த நாட்டு மன்னர்?
அங்கே தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜன் அடியே அனைவரும் வந்தார்கள். வில்லை வளைக்க முடியாது, மண்ணை கவி நின்றார்கள். ஆமா, இந்த வில்லை நீங்கள் வளைப்பீர்களா? நான் வளைக்கலாமா? ஆகட்டும். என் சாமர்த்தியத்தை கொஞ்சம் பார்க்கின்றீரா? ஆகட்டும், ஆகட்டும், பார்க்கலாம். இந்த வில்லை வளைக்காமல் போவேனோ? பாரு 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 பாரு. இவரெல்லாம் பார்த்தாயா கர்மராஜனே, வளைப்பேன் என்று இந்த வில்லை விளைத்து பிடித்து கட்டிய கட்டச் சென்ற நீ இப்பொழுது இந்த நாணியாவது அளந்து இந்த பூமியிலே தலைக்கு மேல் நிற்கிறாயே, எழுந்திரியா? என்ன ஆச்சரியம்! மூவர வளைக்க மாட்டேன். இதை வளர்த்து என்ற பாவையை மறப்பவர் பார்த்தாலும் ஏன் செய்தாரோ இந்த பாவைக்கு நேர்ந்த பாவம், பாவைக்கு நேர்ந்த என்னாச்சரியம்! இந்த வில்லை வளைத்து நாணியை கட்டலாம் என்று போனால் ஒரு கருவண்டானது வந்து இந்த நாணியை அறுத்து விட்டது. என்ன ஆச்சரியம்! ஆஹா, இந்த வில்லை யார் வளைப்பார்? இந்த பாவை யார் திருமணம் செய்வார்? அண்ணா, நீங்கள் தான் வளைத்து கட்டுவீர் என்று நாணயம் எண்ணம் கொண்டு வில்லை வளைத்து நாணியை கட்டும் பொழுது ஓர் கருவண்டானது நாணியை அறுத்தது. மண்ணை கவினன் ஐயா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அண்ணா. சரி, இருந்தாலும் இந்த வில்லை யார் தான் வளைக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். ஆமா, அமருங்க, புறப்படி போகலாம். யார் வளர்த்தாங்க? ஏய் யாரு நீங்க? நான் நியாயம் செய்து வைக்கேன். நியாயம் ஜெயிச்சு போச்சா? நியாயம் ஜெயித்து போனா இங்க வர நீ நியாயத்தையுமா நானு யாரு? பிச்சைக்கார நாட்டுக்கு சத்துக்கார மகாராஜா. பிச்சைக்கார மகாராஜாவா? சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நீ ஓ, எதுக்கு வந்த? இப்ப நீ கஞ்சாசி வந்து
எங்கயா வில்லு வலிக்காம வில்லு வலிச்சுக்கல வலைக்கு போறாங்க. எனக்கு கஞ்சாசி வந்தது. கெஜ்ஜாஷா அட கங்காரு கடிசாலி கஞ்சாசி வந்துதா? வெள்ளிக்கிழமை கட்சி வெள்ளிக்கிழமை வெட்ட போது நீங்க வந்திருக்கோம். எனக்கு வந்தது இல்லைக்கட்டும் வில்லு வலிக்கணுமா அதுக்கு சொல்லிட்டு அங்க இருந்து நந்து வாங்க உடம்பு எங்க பேசாகுது உடல்ல ஒரு தண்ணி கொஞ்சம் இல்ல வில்லு வளைக்கணும்னு ஆசையா வந்துட்டான் பாவம். ஏன்னா ஒண்ணு நீட்டுக்குது இல்ல. நாங்க நந்து வந்தா எந்த கம்மியாச்சும் பட்டுல சேர்ந்து மாசம் எப்படி ஏத்துவான் உன்ன பாவம் பயம். எப்படா உன் கையில் வாங்கிட்டு மறுபடியும் அந்த மொண்டி கையை போட்டு குடிக்கிறியாடா பாவி. நீ குடிக்கிறா? ஐயா இதுல போய் நான் குடிக்கிறேன். சரிங்க. ஆமா இந்த மொண்டிகாய் வச்சு எப்படி அந்த வில்ல வளைப்பா? எப்படி வளைக்க மேடம் பால் எப்படி வளைப்பா? சாமான் ஆளை பார்த்து ஏட போற வேலையை தான் பார்க்கணும். சரிங்க. ஆளு வீக்கா இருப்பா. சரி சரி. ஐயோ அவன மகாராஜாங்க ராஜா ராஜாங்க இதெல்லாம் எதுக்கு வந்துக்காங்க? கல்யாணத்துக்கு வந்தாங்க வெளில வச்சாங்க வேந்தாங்க மண்ணை கவனாங்க போய் உட்காந்துட்டாங்க. சாப்பாட்டுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வந்து என் அழகு சேர்த்தாமே அழகுக்கு அழகா அது சும்மா வேஸ்ட் பெண்ணுல அவ்வளவு அழகு இருக்காது. உன் அழகு தெரியுமா? உன் அழகு ரொம்ப எப்படியே ஐயோ 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 நக்கறானதா நான் பேசுகிறேன். வந்தாங்களா வில்லு நடத்தாங்களா? வில்லு வாங்க உன்னோட நீங்க ஒருத்தங்க வில்லு வலிக்கலாம். சரி நீங்க ஒருத்தங்க வில்லு வலிக்கலாம். மொத்தம் புண்ணாச்சி இருக்கும். வந்தாங்களா கொஞ்சம் வாங்கி வந்தாங்க. புண்ணாச்சிருக்கோம் நான் வாங்கி வந்து பொஞ்சுக்கு ஐயோ அந்த கை வயசு எடுக்க பையில பொஞ்சுக்கு அந்த கை வயசு எடுக்கிறாங்க பையில. கண்ணாச்சி கண்ணாச்சி கண்ணாடி முக்கியமான ராகியா நான் வாங்கி ஐயோ சீப்பு சீப்பு தான் சீப்பு உனக்கு முக்கியமானது என்னது? உனக்கு பாவாத அறிவாளி தான் எல்லாம் வாங்கி வந்துக்கிறான்பா. பாவாத அப்படி போய் இது ஒண்ணு போய் பொண்ணுக்கு முக்கியமானது பூ பூ எந்த காலத்துல வாங்க இது பாவம். ரைட்டு இதான் முக்கியமானது என்னது பொண்ணுக்கு போய் சாப்பாடு என்ன கூட எடுத்துருவாங்க. ஆனா இது இல்லைன்னு இது கேட்க மாட்டாங்க. என்னதோ கர்மத்தை காட்டுறேன் அது நீயே வச்சுக்கோ. இந்த விடாயது பச்சாய் இந்த வில்லு வளர்த்துட்டு பொண்ணு நான் தீமணம் செஞ்சு போகும்போது அந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு மாலை இல்லைன்னு சொல்லுவேன். கல்யாணம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிட்டு போக சொல்ல திரும்பிக்கிட்டு போக சொல்லுவேன். இல்ல தீமணம் பண்ணிட்டு போகும்போது மாலை மாத்தணும்ல அதனால பொண்ணுக்கு மாலை எனக்கு பொண்ணுக்கு மாலை 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 இது இது கல்யாணத்துக்கு வாங்க அந்த கோயில இவனே போட்டு போறானே தெரியும். மாலை இந்த ஆள் எல்லாம் செட்டா தான் வந்துக்கிறான் போலுங்க. ஓ இல்ல நான் தான் நக்க போறேன். நீ தான் நக்க போறியா? நக்கல்டா மலைக்கு போற. சரி பாக்கலாம். இது எத்தனை வந்து வந்து மலைக்கு தான். சரி பாக்கலாம் உன் சாமான் கிட்ட. ஏய் கம்மி பிடிச்சா. மலைக்கு தான். மலையில உங்க அத ஆனவன் தான் அறியணும். நாளைக்கு கம்மி. ஏய் ஐயா மாட்டீடா. ஏய் ஒரு குடி வைக்கியா. நாளைக்கு தான்.
என்ன வாங்கி அந்த நாணி நான் வளர்ப்பின போல் இந்த வில்லை நான் வளர்ப்பின போல் யார் வலை பரப்பா இந்த வில்லை யார் வலை பரப்பா நான் வளர்ப்பின போல் இந்த வில்லை நான் வளர்ப்பின போல் யார் வலை பரப்பா இந்த வில்லை யார் வலை பரப்பா என் கை வந்து வந்தா பாஞ்சு நினைச்சு வேலை நீட்டாகிறவங்களே வாழைக்கு உள்ள உட்காந்துட்டாங்க உனக்கு ஏன்னா இந்த தலையை ஆவட்டாடே தயவு செய்து நினைக்குதான் நல்லா நானே வலிக்கிறேன் நானே அழுகிறேன் நானே வளைக்கிறேன் நானே நானே அழுகிறேன் நானே வலிக்கிறேன் நானே வளைக்கிறேன் நானே அழுகிறேன் ஏய், ஐயோ. ஐயோ யார் வலை பரப்பா புடவை தேனுக்கு ஆசைப்பட்டா நாங்களே சேர்த்துடாப்பா அந்த கத்த உங்க அதுதான் பண்ணுங்க கல்யாண ஆசை யாரா விட்டுது மந்திரம் ஆசை வந்துச்சு என்ன ஆசையோ எனக்கு தோமதா அது நானா யா நானா ஏன் நானா இந்த தோல் போட்டு தான் நானும் நானா பொண்ணை பார்த்து வந்தானா குமரி கோடியில் வாங்கிடுவாங்க தோல் பண்ணேன் பொண்ணை பார்த்து வந்தானா குமரி கோடியில் தோல் வாங்கிடுவாங்க பண்ணேன் தோமதை கூட அது என்ன நல்லா இருக்குதுங்க அப்படியா டேய் வலிடா டேய் வலிக்கிட்டா கண்ணால வளைக்க முடியாது டேய் மோளகார எடுத்துட்டு ஒரு பக்கமா வர்றான் மோளகாரே பொட்டிக்காரே ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்துட்டு வருது தராக போய் டேய் வலிடா டேய் பாரு வலிக்கு போய் ஐய் ஐய் உனக்கு தேவையா இந்த வேலை மன்னர்வில் வலை செய்தாமல் பொன்மலை கூடுவது சொல்வாய் கிண்ணிலை மறையோனச்சே எழு மச்சேந்திரவீரே சொன்னதோ வலையை பொன்மாலை சூடுவது சொல்வாய் ஐயா துஷ்டா தூய் மன்னரே அன்பனே இந்த வில்லை வளர்க்க வேண்டும் என்று பிரம்ம கத்திரிய ஐத்திய சூத்திர 4 வர்ண மக்கள் வந்திருக்கார்கள். நீங்களோ சத்திரிய குலத்தில் பிறந்தவர். உண்மைதான். உங்களை போல சத்திரிய குலத்தில் வந்து இந்த வில்லை வைத்தா அவளுக்கு மட்டும் பெண்ணை கொடுப்பீர்களா? வேறு யாராயிலும் வந்து இந்த வில்லை வளர்த்தா அவளுக்கு பெண் கொடுப்பீர்களா? எவர் திறமை உள்ளவர்கள் பெண்ணை வளர்க்கிறார்களோ அவருக்கே என் தங்கையை கொடுப்பது சின்னம். எப்படி என்றால் வில்லை வளைப்பவருக்கு பெண் கொடுப்பது என்று நிபந்தனை. ஆமா, ஜாதி மதம் பேரும் கிடையாது கிடையாது. அப்படி என்றால் நானோ ஒரு 7 பிராமணன் இந்த பெண்ணை பார்த்தா ஆவலா இருக்கு, வில்லை வளைக்கலாம் என்று வந்திருக்கேன். திறமை இருந்தால் வில்லை விளைத்து பெண்ணை மனம் முடித்துக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். அப்படி என்றால் நான் இதை கொண்டு வாருங்கள். ஆகட்டும். என்ன ஆச்சரியம் பாத்தியா? இந்த ஏழை பாப்பா வந்தா இந்த நாணி இழுத்த பிடிச்சான், நம்ம சிம்மாச்சலம் அப்படியே மூஞ்சி வந்து போச்சாயா. அதிர்ந்து விட்டது, நம்ம கீழே வந்துட்டோமாயா. என்னென்று பார்க்கலாம். இவனால வளைக்க முடியா பாக்கலாம். அனைத்து நாட்டு வந்தீர்களே, ஒருவராவது இந்த வில்லின் தோற்றத்தை கயரை பிடித்து நிற்க முடிந்ததா உங்களால்? இந்த வேலையில் இந்த கயத்தை பிடித்து அப்படி நின்ற உடனே அனைவரும் கீழே அப்படி தாண்டி உட்காருங்க. அந்த ஆளை வளைக்க போய் பார்க்கலாம், பார்க்கலாம். ஆளை வந்து என்ன சொல்லிக்கிறீங்க ராஜாவை பத்தி? இந்த ஏழை பார்த்தான் வல்லமையை சற்று ஏழை
கூறுகிறார் இந்த ஏழை பாப்பா வந்து இந்த வில்ல வளைக்கிறது நம்ம கண்ணால பார்க்கணுமா என்ன மாதிரி வருவாங்க நம்மளா வளைச்சுமே ஐயா எங்களோட நீ வலிமைச்சாலியா நீ பார்க்கலாம் பார்க்கலாம் அம்மையாருக்கு உனை சுண்டாகி அல்லவோ அம்மையாருக்கு உனை சுண்டாகி அல்லவோ இந்த வில்ல நம்ம ஒரு யானையை போல நினைக்கிறோம். ஆனா அந்த பாப்பா பூனை சுண்டாங்கி போல நினைக்கிறான். பூனைக்கு சமமா நினைக்கிறான். எப்படிதான் நினைக்கிறான் பாரு. ஆணையை விழுந்தும் அம்மையருக்கு பூனை சுண்டாங்கி மெத்த பாரு ஆணையே புடிச்சு வீங்கி போடுவேன். எனக்கு சுண்டாக்காடாடுறான் உங்களை என்ன சொல்லல சொண்டகான்னு சொல்றியா? அவனா இப்ப பாக்குறான் பாரு. ஏண்டா பாப்பா ஏண்டா பச்சை சிங்கத்து துண்டு மூட்டக்காரனா வில்ல வளைக்க ஏண்டா வந்தாடி? அவருக்கு மட்டும் இருக்காது ஆம்பளை தெரிஞ்சவரு இலகு காணியே தூளி அல்லவோ அந்த கடலையே இவன் பனித்துளியா நினைக்கிறான். கடலையே குடிச்சிடுவேன். இது என்ன எனக்கு பனித்துளி அப்படின்றாப்ல பனித்துளி மாதிரியா கடலுக்கு நம்ம நினைக்கிறோம் ஒரு பனித்துளி நினைக்கிறான். பாப்போம் பார்க்கலாம். பின்புறமாக நின்று இப்போது பின்புறமாக நின்று இதோ இருக்கும் மச்சாந்திரத்தை அறுவடை செய்த பின்பு
அறுவடை செய்த பின்புதான் என் தங்கையை மாலை சூடலாம். என்னங்க மன்னனை? கல்யாணத்தை நீ பார்த்து முறையா இந்த மச்சேந்திரத்தை பின்புறமாக இருந்து அந்த மச்சேந்திரத்தை துளைத்து என் தங்கையை மாலை சூடலாம். கீழே குனிந்த வண்ணமாக வெள்ளை விடுத்து ஆமா, அந்த வானத்தில அந்த மச்சாந்து அறுவடை செய்து வேல் மச்சேந்திரத்தை அறுவடை செய்து இந்த சந்திரன் வேணும். ஆமா, வேணும். ஓ, அப்படி விழுந்தனையா? ஆமா, சரி, அவ்வாறு அறுவடை செய்கிறேன். ஆகட்டும். வேதியானோ நல்லதென்று விளையாடித்தே ஆதியான மந்திரத்தை உச்சரித்தே நம்முடைய குலத்து வெண்மை சபையோர்களே, இப்பொழுது மணமகன் மணப்பெண் இருவர்களுக்கும் உங்களான என்ற மொய் பண்ண மாதிரி ஏதோ கொடுத்து அந்த அம்மா ஆசீர்வாதம் பெறலாம். உங்களுக்கு புண்ணியம் இருக்கிறத கொடுத்துட்டு போவாங்க. எங்க குலத்து பண்ண எப்படி திருமணம் செய்து போலாம்? விட்டுட்டு போற யாரு விட முடியுமா? முடியாது உன்னால. கட்டி
அடிக்கலாம். ஏய், எனக்கு வந்து பவுச்சில் நான் கேட்கிறேன். உன்னை இப்போதே சிரமளித்து அந்த பெண்ணிட்டு கொடுக்கணும் நாங்க எல்லாரும். சபையோர்களே, அம்மன் திருக்கல்யாணம், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் வில்வளைப்பு நாடகம் இதோடு முடிந்தது. வணக்கம், வணக்கம், வணக்கம்.